இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மாருதி சுசுகி டிசைர் இந்த காரை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய சப் 4 மீட்டர் செடான் டைப்பை சேர்ந்த ஒரு கார் தான் இது. இப்போ வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டில் 3வது தலைமுறை கார் தான் ஸோ இந்த மாருதி சுசுகி டிசைர் வந்து இருக்குது. ஸோ மற்ற கம்பெனிஸோட கார்ஸோட காம்படேட்டிவ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா மாருதி என்ன பண்ண போகிறாங்கனாக்கா 4வது தலைமுறை 4th ஜென்ரேஷன் மாருதி சுசுகி டிசைர் கார்ஸ் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுவும் இந்த வருஷம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி லான்ச் பண்ணாங்கனாக்கா அதில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டுக்கு வந்து செடான் டைப் கார்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ஸ் வந்து எடுக்க விருப்பப்படுவாங்க. எஸ்யூவி கம்பேர் பண்ணும்போது கம்ஃபர்ட்டுக்கு வந்து இந்த செடான் டைப் கார் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த புதிய தலைமுறை மாருதி சுசுகி டிசைர் காரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறமா 360 டிகிரி கேமரா, ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்தியா மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் சப் 4 மீட்டர் செடான் டைப் என்ற பெருமையை இந்த புதிய தலைமுறை மாருதி சுசுகி டிசைர் தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அதுவும் இந்த சன்ரூஃபு 360 டிகிரி கேமரா, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாருதி சுசுகி டிசைர் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபீச்சர்ஸான 9 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஆட்டோ கார்ப்ளே, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்லெஸ் செல்ஃபோன் சார்ஜர், கனெக்டிவிட்டி தொழில்நுட்பம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த மாருதி சுசுகி டிசைர் காரில் என்ஜின் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புதிய 1.2 லிட்டர் செட் சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 5 ஸ்பீடு மேனுவல், 5 ஸ்பீடு AMD கியர் பேக்ஸ் ஆப்ஷனுமே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த 4th ஜென்ரேஷன் வேரியண்ட்டை நீங்கள் வந்து CNG கிட்டேயுமே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மாருதி சுசுகி டிசைர் CNGயில் மைலேஜ் பார்க்கும்போது 31 இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இப்போ கூடுதலாக லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட லான்ச் பண்ண போகிறதுனால 35 நீங்கள் வந்து மைலேஜ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் அந்த CNG வேரியண்ட்டில். டிசைனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரில் பேட்டன் சேஞ்சஸ் ஆகலாம். அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேர்த்தியான ஹெட்லைட், அப்புறமா புதிய டிசைனில் உங்களுக்கு அந்த பம்பர், அப்புறமா அந்த அலை வீலு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் டிசைன் சேஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பழைய மாடலில் புதிய மாடல் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த 7 லட்சம் ரூபாயில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹுண்டாய் ஆரோ, டாடா டியாகோர், ஹோண்டா அமேஸ், இந்த காருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த புதிய தலைமுறை மாருதி சுசுகி டிசைர் இந்த காரில் நீங்கள் வந்து பாதுகாப்புன்னு பார்க்கும்போது எல்லா வேரியண்ட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 ஏர் பேக்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேஃப்டிக்காக அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. தென் ஃபைனலாக உங்களுடைய ஐடியா பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம்.